மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். அமெரிக்காவிடம் தஞ்சம் புகும் இலங்கை, கடலில் தேங்கி கிடக்கும் எரிவாயு கப்பல்கள். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படுவதை தவிர்க்க இலங்கை தனது சமையல் எரிவாயு தேவையை அமெரிக்காவிடமிருந்து பூர்த்தி செய்து கொள்ள தீர்மானித்துள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தொகுதி எரிவாயு தற்போது மாலைதீவு கடற்பரப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் போதிய அளவு களஞ்சிய வசதிகள் இல்லாத காரணத்தினாலேயே 22,000 தொன் எரிவாயுவை சுமந்து வந்த கப்பல் மாலைதீவு கடற்பரப்பில் நங்கூரமிட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சன் குணவர்த்ன தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க மோதல் காரணமாக ஹார்மோஸ் நீரிணை போன்ற முக்கிய கடல் வழித்தடங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் ஓமானில் இருந்து எரிவாயுவை பெறுவதற்கு பதிலாக அமெரிக்காவிடமிருந்து பெற்று ஆப்பிரிக்கா ஊடாக மாலைதீவுக்கு கொண்டு வருவதன் மூலம் போர் வலயத்தை தவிர்க்க முடிந்துள்ளதாக லிட்ரோ நிறுவனம் கூறுகின்றது. அமெரிக்காவில் எரிவாயுவின் விலை சற்றே குறைவாக இருந்தாலும் மிக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி இருப்பதால் போக்குவரத்து செலவு அதிகமாகிறது என்றும் இதனால் விலையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் இன்னும் எரிவாயு பற்றாக்குறை நிலவுவது குறித்து விளக்கமளித்த தலைவர், தனியார் நிறுவனமான லாஃபாஸ் எரிவாயு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய சரிவை ஈடு செய்யும் பொறுப்பு லிட்ரோ நிறுவனத்திற்கு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார். கரவலப்பிட்டியவில் போதிய இடவசதி இல்லாததால் மாலைதீவில் உள்ள பெரிய கப்பலில் இருந்து சிறிய கப்பல்கள் மூலம் 2 நாட்களுக்கு ஒரு முறை இலங்கைக்கு எரிவாயு கொண்டு வரப்படுகிறது. தற்போது சந்தைக்கான தினசரி விநியோகம் 1200 தொன்னிலிருந்து 1700 தொன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் மக்கள் மத்தியில் நிலவும் அச்சம் காரணமாக மேலதிகமாக கொள்வனவு செய்வதால் தட்டுப்பாடு நிலவுகிறது என குறிப்பிட்ட அவர், அடுத்த கப்பல் 33,000 தொன் உடன் மார்ச் 17 எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் போர், இலங்கை எதிர்நோக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை நிர்வகிக்க 3 விசேட குழுக்கள். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக நாடு எதிர்நோக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை முகாமைத்துவம் செய்வதற்காக 3 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார். உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள இந்த பதற்றமான சூழ்நிலையில் இலங்கையின் உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் குழு பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி வழங்குவதை உறுதிப்படுத்துவதற்கும் அந்த செயற்பாடுகளை முகாமைத்துவம் செய்வதற்கும் இந்த குழு பொறுப்பாக இருக்கும் என தெரிவித்தார். அரசு நிர்வாக முகாமைத்துவ குழு தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் அரசு சேவைகளை எவ்வித பாதிப்புமின்றி தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது தொடர்பான விடயங்களை இந்த குழு கவனிக்கும் என்பதோடு வலுசக்தி தேவைக்குழு நாட்டின் மின்சாரம் மற்றும் எரிபொருள் உள்ளிட்ட வலுசக்தி தேவைகளை தட்டுப்பாடின்றி பூர்த்தி செய்வதற்கு தேவையான திட்டங்களை வகுக்க இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். எதிர்வரும் காலங்களில் விநியோக பாதையில் ஏற்படக்கூடிய தடைகளை முன்கூட்டியே இனம் கண்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த குழுக்கள் செயற்படும் என பிரதமர் மேலும் உறுதியளித்துள்ளார். ஒவ்வொரு புதன்கிழமையும் அரசு விடுமுறை தினமாக பிரகடனம், அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி நிலைமைகளுக்கு முகம் கொடுக்கும் வகையில் அரசு நிறுவனங்களுக்கு நாளை முதல் ஒவ்வொரு புதன்கிழமையும் அரசு விடுமுறை தினமாக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த நடைமுறையை தனியார் துறையினருக்கு நடைமுறைப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தினால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று திங்கட்கிழமை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்தார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள யுத்த நிலைமையால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எரிபொருள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது தொடர்பில் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் மற்றும் அரசு கூட்டுத்தாபன தலைவர்கள் உள்ளடங்கலான அதிகாரிகள் மட்டத்தில் கலந்துரையாடல் நடாத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய எதிர்வரும் 18 முதல் ஒவ்வொரு புதன்கிழமைகளை அரச விடுமுறை தினமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் சுகாதாரம், துறைமுகம், நீர் விநியோகம் மற்றும் சுங்கம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவை நிறுவனங்களுக்கு இந்த விடுமுறை தினத்தை அமல்படுத்தாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாடசாலை, பல்கலைக்கழகம் மற்றும் நீதிமன்றங்களுக்கு இந்த விடுமுறையை அமல்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரச நிகழ்ச்சிகளை மறு அறிவித்தல் வரையில் நிறுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தனியார் துறைக்கும் இந்த தீர்மானத்தை பொருத்தமானதாக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விடுமுறை தினமற்ற ஏனைய நாட்களில் அரசு நிறுவனங்களுக்கு அழைக்கப்படக்கூடிய ஊழியர்களின் எண்ணிக்கையை நிறுவன தலைவர்களால் தீர்மானிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு பாடசாலை மாணவர்களுக்கு பைபிள் அன்பளிப்பு, வலுக்கும் எதிர்ப்பு. வடமாகாண பாடசாலைகளில் கிறிஸ்தவ சபை ஒன்றின் பைபிளை நிறுவனம் ஒன்று மாணவர்களுக்கு அன்பளிப்பு செய்வதற்கு வடமாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் அனுமதி வழங்கிய சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வடமாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் தமது கிறிஸ்தவ சபையின் பைபிள் நூலினை வழங்குவதற்கு நிறுவனம் ஒன்று வடமாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளரிடம் அனுமதி கோரிய நிலையில் பாடசாலைகளில் மாணவர்களுக்கு நூலினை அன்பளிப்பு செய்வதற்கு அனுமதி வழங்கியிருந்தார். குறித்த அனுமதி கடிதம் சமூக ஊடகங்களில் வெளியான நிலையில் அதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பாடசாலைக்குள் மதமாற்றம் செய்யும் நோக்குடன் கிறிஸ்தவ சபை ஒன்றின் பைபிள் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது குறித்த கிறிஸ்தவ சபையை சேர்ந்த மாணவர்களுக்கு மாத்திரம் வழங்குமாறு கடிதம் மூலம் பைபிளை வழங்க முற்பட்டவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவுறுத்தல் பாடசாலை மட்டங்களில் எவ்வாறு பின்பற்றப்படும், கிறிஸ்தவ சபையை சேர்ந்தவர்களுக்கு எனில் அதனை அவர்களின் சபைகள் ஊடாகவே வழங்க நடவடிக்கை எடுக்காது எதற்காக பாடசாலைகளில் வைத்து வழங்க வேண்டும், பாடசாலைகள் ஊடாக வழங்கப்பட காரணம் மாணவர்களை மதமாற்றம் செய்யும் நோக்கு என்பதனை வலுவாக சந்தேகிக்கக்கூடிய ஏதுநிலைகள் காணப்படுவதனால் பாடசாலைகளில் பைபிளை வழங்குவதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கூறி வருகின்றனர். இந்த நிலையில் வடமாகாண பாடசாலை மாணவர்கள் மத்தியில் கிறிஸ்தவ சபையின் பைபிள் வழங்கப்படுவதனை வடமாகாண ஆளுநர் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அதனை மீறி பைபிள் மாணவர்கள் மத்தியில் வழங்கப்பட்டால் அவ்வாறு வழங்கப்படும் பைபிளை தீயிட்டு கொளுத்துவோம் என சிவசேனை அமைப்பினை சேர்ந்த சுரீந்திரன் மற்றும் மாதவன் ஆகியோர் யாழில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இவ்வாறான நிலையில் தற்போது யாழ் நகர் பகுதி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பைபிள் வழங்கப்படுவதற்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இலங்கை உயர்நீதிமன்ற நீதியரசர் இந்தியாவில் உள்ள கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தனக்கு எதிராக இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள அவதூறு கட்டுரைகளை நீக்க கோரி இந்தியாவில் உள்ள கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் இலங்கை உயர் நீதிமன்ற நீதியரசர் AHMD நவாஸ் தாக்கல் செய்துள்ள ரிட் மனுவின் செல்லுபடித்தன்மை குறித்து கூகுள் நிறுவனம் மற்றும் இந்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சு இன்று கேள்வி எழுப்பியுள்ளது. பிராந்திய அதிகார வரம்பை அடிப்படையாக கொண்டே இந்த மனுவின் சட்டப்பூர்வ தன்மை குறித்து அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர். கூகுள் LLC சார்பாக முன்னிலையான சிரேஷ்ட சட்டத்தரணி பி. குல்கர்னி வாதிட்ட போது இந்த மனு ஏன் இங்கே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, இது சட்டப்படி செல்லுபடியாகாது. மனுதாரர் இலங்கையை சேர்ந்த ஒரு நீதியரசர், சர்ச்சைக்குரிய கட்டுரைகள் இலங்கையிலிருந்து வெளியானவை, கூகுள் நிறுவனம் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான மனுக்கள் அனுமதிக்கப்பட்டால் சர்வதேச ரீதியாக இத்தகைய வழக்குகளின் எண்ணிக்கை கட்டுப்பாடின்றி அதிகரித்துவிடும். இங்கிருக்கும் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை மனுதாரர் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சின் சட்டத்தரணி மதுகர் எம். தேஷ்பாண்டேவும் இதே கருத்தை முன்வைத்ததுடன் இந்த மனு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வலுவான காரணங்கள் இன்னும் முன்வைக்கப்படவில்லை என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த நீதியரசர் நவாஸ் தரப்பு சட்டத்தரணிகள், இந்திய அரசியலமைப்பின் 14ஆம் உறுப்புரை இந்திய குடிமக்களுக்கும் குடிமக்கள் அல்லாதவர்களுக்கும் சமமாக பொருந்தும் என சுட்டிக்காட்டினர். உலகில் எந்த ஒரு நீதிபதியும் அவதூறு செய்திகள் மூலம் அச்சுறுத்தப்படக்கூடாது. கூகுள் ஒரு இடைத்தரகர் என்ற ரீதியில் இந்தியா மற்றும் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு இத்தகைய அவதூறுகளை பரப்பியுள்ளது. ஆஸ்திரேலிய நீதிமன்ற தீர்ப்பொன்றை சுட்டிக்காட்டிய அவர்கள், ஒரு இடைத்தரகர் அவதூறு குறித்து அறிவிக்கப்பட்ட பின்னரும் நியாயமான காலப்பகுதிக்குள் அதனை நீக்காவிடின் அதற்கு அவர்களே பொறுப்பேற்க வேண்டும் என வாதிட்டனர். கொழும்பு டெலிகிராப் மற்றும் லங்கா நியூஸ் போன்ற இணையதளங்களில் சர்ச்சைக்குரிய கட்டுரைகளை எழுதிய ஊடகவியலாளர் தற்போது முகநூல் தளத்திலும் நீதிமன்றத்தை இழிவுபடுத்தும் வகையில் பதிவுகளை இடுவதாக அவர்கள் குறிப்பிட்டனர்.
மனுதாரர் ஏன் இலங்கையில் வழக்கு தொடரவில்லை என்ற கேள்விக்கு அவர் அங்கு உச்சநீதிமன்ற நீதியரசராக இருப்பதால் அவர் தாக்கல் செய்யும் வழக்கில் பக்கச்சார்பு ஏற்படலாம் என்ற ஐயம் எழக்கூடும் என்பதாலேயே இந்தியாவில் வழக்கு தொடரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதியரசர் சச்சின் சங்கர் மகதூம் மனுவில் கூகுள் நிறுவனத்தின் முகவரியில் உள்ள தவறுகளை திருத்துமாறு உத்தரவிட்டார். மேலும் தவறாக சேர்க்கப்பட்டிருந்த கூகுள் இந்தியா என்ற இரண்டாம் எதிர் மனுதாரரை மனுவிலிருந்து நீக்குமாறு அறிவித்திருந்தனர். இந்த வழக்கின் அடுத்த கட்ட பூர்வாங்க விசாரணை வரும் ஏப்ரல் 6ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வடக்கில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முயற்சி, வீடுகள் மற்றும் கார் என்பவற்றை முடக்குவதற்கு மன்னார் மேல் நீதிமன்றம் உத்தரவு. இலங்கையின் வடபுலத்தின் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தை வேட்டையாட அனுர அரசு தயாராக உள்ளது. ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் மோசடி மூலம் நிதி வருவாயினை பெற்றவர்களது சொத்துக்களை சுவீகரிக்க நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 66 வயதுடைய பெண்ணொருவரை தலா 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளில் செல்ல மன்னார் நீதிமன்றம் திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019 முதல் 2023ஆம் ஆண்டு வரை தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய சந்தேக நபர் ஒருவர் சுமார் 360 பவுன் தங்க நகைகளை வாங்கியுள்ளதாக தகவல்கள் கிடைத்தன. அது குறித்து சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் சட்டவிரோத நிலையில் வாங்கியதாக கருதப்படும் வீடுகள் மற்றும் கார் என்பவற்றை முடக்குவதற்கு மன்னார் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலதிக விசாரணையில் முக்கிய சந்தேக நபரின் மாமியாரான குறித்த 66 வயது பெண் சட்டவிரோத நடவடிக்கையின் மூலம் பெறப்பட்ட 360 பவுன் தங்க நகைகளை பல்வேறு நிதி நிறுவனங்களில் அடகு வைத்ததுடன் மன்னார் பகுதியில் உள்ள பல நகைக்கடைகளில் விற்றுள்ளமையும் கண்டறியப்பட்டது. சட்டவிரோத சொத்துக்களின் தோற்றத்தை அறிந்திருந்தே அவற்றை மறைக்க உதவியமை மற்றும் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்தமைக்காக குறித்த பெண் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டார். அவர் மன்னார் நீதவான் முன்னிலையில் திங்கட்கிழமை நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டார். அத்துடன் இவ்வழக்கு விசாரணை மீண்டும் எதிர்வரும் மே மாதம் 27ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும், ஆதவ் அர்ஜுனாவுக்கு ரஜினிகாந்த் கண்டனம். விஜய் கட்சியின் பிரமுகரான ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்தார் என நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தன்னை பற்றி வெளியிட்ட கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அரசியல் தலைவர்கள், திரையுலகினர், ஊடகவியலாளர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தனது அறிக்கையில் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் திரு ஆதவ் அர்ஜுனா என்னை பற்றி உண்மைக்கு மாறான அடிப்படையற்ற கருத்தை தெரிவித்திருந்தார். இது என்னை மிகவும் வருத்தமடைய செய்தது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர விரும்பினார், ஆனால் திமுக குடும்பத்தின் மிரட்டலால் வராமல் போனார் என்று பேசியிருந்தார். இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். ரஜினிகாந்த் தனது அறிக்கையில் தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், எல் முருகன், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், தொல் திருமாவளவன், SP வேலுமணி, GK வாசன், ஜோன் பாண்டியன், புகழேந்தி உள்ளிட்ட பல தலைவர்களுக்கும் திரையுலக நண்பர்களான அமீர், தனஞ்சயன், ஊடகவியலாளர்கள் நக்கீரன் கோபால், சாணக்கியா, ரங்கராஜ், பாண்டே உள்ளிட்டோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இறுதியாக ரஜினிகாந்த் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று குறிப்பிட்டு வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், ஜெய்கிந்த் என்று அறிக்கையை நிறைவு செய்துள்ளார். இந்த அறிக்கை வெளியானதை தொடர்ந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிரான கோபமும் அதிகரித்துள்ளது.
தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் வெளியாகவில்லை. இந்த சர்ச்சை தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் எப்படி அனுமதித்தது? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். போர் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் எப்படி அனுமதித்தது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டி அளித்துள்ளார். மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடாத்தி வருகின்றன. பதிலுக்கு ஈரான் அப்பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்கி வருகிறது. மேலும் சர்வதேச கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு செல்லும் கடல் பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியுள்ளது. அவ்வழியாக பயணிக்கும் கப்பல்களை தாக்குவோம் என எச்சரித்துள்ளது. நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்கியை தொடர்பு கொண்டு பேசினார். இதையடுத்து இந்திய கப்பல் கழகத்துக்கு சொந்தமான சிவாலிக் மற்றும் நந்தாதேவி கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்தன. இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் எப்படி அனுமதித்தது குறித்து ஆங்கில செய்தி சேனலுக்கு ஜெய்சங்கர் அளித்த பேட்டியானது, ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்திய கப்பல்களை கடந்து செல்வதற்கு ஈரானுடன் இந்தியா எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை. ஈரான் போரின் போது பல நாடுகளின் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில் சிக்கி தவிக்கும் அதே வேளையில் ஈரானுடனான இந்தியாவின் நேரடி உறவு நமது கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பாக பயணிக்க உதவியுள்ளது. இவை இன்னும் ஆரம்பம்தான். இன்னும் பல கப்பல்கள் கடப்பதற்காக காத்திருக்கின்றன. எனவே இது வரவேற்கத்தக்க முன்னேற்றம் என்றாலும் அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நான் தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி வருகின்றேன். நாங்கள் சில முடிவுகளை அடைந்துள்ளோம். இந்தியாவிற்கும் ஈரானுக்கும் ஒரு உறவு உள்ளது. பிராந்திய மோதலின் போது இந்தியா பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்பதையும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதில் கவனம் செலுத்துகின்றது என ஜெய்சங்கர் கூறியுள்ளார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ஐக்கிய அரபு ராச்சியம் தனது வான்பரப்பை தற்காலிகமாக மூடியுள்ளது. ஈரானினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள புதிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து விமானங்கள், பணியாளர்கள் மற்றும் நாட்டின் நிலப்பரப்பை பாதுகாப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் 2 வாரங்களுக்கு மேலாக தாக்குதல் நடாத்தி வரும் நிலையில் பதிலடி கொடுத்து வரும் ஈரான் அமெரிக்காவின் படைத்தளங்கள் உள்ள அரபு நாடுகளிலும் கடுமையான தாக்குதல்களை நடாத்தி வருகின்றது. ஈரானில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை அமீரக விமான பாதுகாப்பு படையினர் இடைமறித்து அளித்து வருகின்றனர். நாட்டில் 17வது நாளான நேற்று தொடர்ந்து ஈரானின் தரப்பில் ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அமீரகத்தின் வானில் பறந்து வந்தன. இதில் நேற்று அதிகாலை துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே ட்ரோன் தாக்குதல் முயற்சி நடந்தது. இதனை அமீரக வான் பாதுகாப்பு படையினர் இடைமறித்து சுட்டு வீழ்த்தினர். இந்த சம்பவத்தில் எண்ணெய் கிடங்கு மேல் சிதறிய ட்ரோன் பாகங்களால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் விமான நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 4 முக்கிய சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. காலை நேரத்தில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதையடுத்து உடனடியாக விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாய், அபுதாபி உள்ளிட்ட அனைத்து விமான நிலையங்களும் தற்போது மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துபாய் விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடாத்தி வருவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான போக்குவரத்துக்கான வான் பகுதியை மூடுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் விமான நிறுவனங்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் ராணுவ வியூகங்களை அமெரிக்கா குறைத்து மதிப்பிட்டுள்ளது. முன்னாள் நேட்டோ தளபதி கருத்து. ஈரானின் ராணுவ வியூகங்களை அமெரிக்கா முழுமையாக குறைத்து மதிப்பிட்டுள்ளதாக கனேடிய ராணுவ ஆய்வாளரும் ஆப்கானிஸ்தானின் முன்னாள் நேட்டோ தளபதியுமான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் டேவிட் பிரேசர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர் 2 வாரங்களை கடந்துள்ளது. ஈரானின் தாக்குதல்களை முறியடிக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயன்படுத்தும் ஏவுகணைகள் அதிநவீனமானவை என்றாலும் அவை மிகவும் விலை உயர்ந்தவை என டேவிட் பிரேசர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தற்போது ஒரு பொருளாதார போராக மாறியுள்ளது. ஈரானின் வெறும் $60,000 பெறுமதியான ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்துவதற்கு அமெரிக்கா செலவிடும் ஏவுகணையின் விலை விகிதம் 163:1 என்ற அளவில் உள்ளது. இது பாதுகாப்பிற்கு சிறந்தது என்றாலும் பொருளாதார ரீதியாக இது திறமையான அணுகுமுறை அல்ல. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரானுக்குள் இதுவரை 15,000 இலக்குகளை தாக்கியுள்ளன.
ஈரான் பலவீனம் அடைந்திருந்தாலும் அவர்கள் இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை என்றும் உக்ரைன் ரஷ்யாவை எதிர்கொள்வது போன்றதொரு நீண்டகால வியூகத்தை ஈரான் கையில் எடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.